லைகா மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். சென்னை காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறார். சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக அருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதன் பின்னணி என்ன அப்படின்ற நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. செய்தியாளர் சதீஷ்மணி கூடுதல் விவரத்தோடு நிற்கிறார். சதீஷ்மணி, சட்டம் ஒழுங்கு, உளவுத்துறை, அவர்களுடைய செயல்பாடு பற்றியெல்லாம் கேள்வி எழுப்பப்படக்கூடிய சூழலில் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த மாற்றத்துடைய பின்னணி என்ன? குறிப்பாக அருண்குமார் ஐபிஎஸ்னுடைய பின்னணி என்ன? அதாவது தமிழக காவல்துறையை பொறுத்தவரை டிஜிபிக்கு அடுத்த பொறுப்பில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்என்டோ, அதாவது மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபிங்கிற பொறுப்பு. அதே போல அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து ஒரு 6-8 மாநகர காவல் இருக்கு. அதுல மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொறுப்பாக கருதப்படும் சென்னை மாநகர காவல்துறை தான். இந்த நிலையில கடந்த சில தினங்களாக நடைபெற்ற சம்பவத்தினோட தொடர்ச்சியாக இது பார்க்கப்படுகிறது. சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் வந்து தற்போது வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு பயிற்சி பள்ளியினுடைய பயிற்சி பள்ளியுடைய ஏடிஜிபியா வந்து மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அதே போல சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியா இருந்த அருண் வந்து தற்போது சென்னை காவல் ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல ஏற்கனவே வந்து தமிழகத்துல உளவுத்துறையில இருந்த டேவிட்சன் ஆசீர்வாதம் வந்து தற்போது தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியா வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வந்து தமிழகத்தோட பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் வந்து அந்த ஆற்காடு சுரேஷ் கும்பலால வந்து கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் வந்து அந்த கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இது தொடர்பாக வந்து போலீசார் வந்து தீவிர விசாரணை நடத்தி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உட்பட 8 பேரை வந்து அவர்கள் வந்து அண்ணா நகர் காவல் நிலையத்துல சரணடைஞ்சாங்க. இந்த விவகாரத்துல ஏற்கனவே ஓசியு அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குற்றவாளிகளுடைய பின்புலம், அவர்கள் யாரால அவர்களால உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதே போல அவர்கள் எந்த நபர்கள் மீது வந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தான வந்து ஒரு விரிவான அறிக்கையை வந்து அவ்வப்போது தமிழகத்தில் உள்ள எஸ்பி அலுவலகம், அதே போல சென்னை மாநகர காவல் அலுவலகம் ஆகியவற்றுக்கு வந்து தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருப்பார்கள். இதே போலதான் கடந்த ஆண்டு வந்து ஆற்காடு சுரேஷ் பட்டினப்பாக்கத்தால ஒரு கும்பலால வந்து கூலிப்படையினரால கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இதன் பின்னணியில வந்து தற்போது கொலை செய்யப்பட்டிருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக அவர்கள் வந்து எச்சரிக்கை உளவுத்துறை மூலமாக எச்சரிக்கையை வந்து அனுப்பி இருக்கிறார்கள். இந்த விவகாரத்து தொடர்பாக ஏற்கனவே கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அதுல வந்து இது போன்ற எந்த ஒரு உளவுத்துறை தகவலும் அனுப்பப்படல அப்படிங்கிற ஒரு கருத்து முன் வச்சிருந்தாங்க. ஆனா ஓசிஐ டீம்ல ஏற்கனவே நாங்க 3 முறை வந்து இந்த உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் அப்படிங்கிறாங்க. இது தொடர்பாக பல்வேறு கட்ட ஒரு சர்ச்சைகள் எழுந்தது. இந்த நிலையில சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து அதிரடியா வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல இந்த எச்சரிக்கை கொடுத்ததான வந்து புளியந்தோப்பு மாவட்ட காவல் அந்த துணை ஆணையருக்கு கீழே தான் வருது. எனவே அடுத்த கட்டமாக அங்கேயும் நடவடிக்கை எடுக்கக்கூடும் என வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு குறித்து பல்வேறு கேள்விகள் வந்து வைக்கப்பட்ட நிலையில தற்போது அதிரடியா சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து பயிற்சி பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய ஆணையராக திரு அருண் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பின்னணி எங்கெல்லாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, எந்தெந்த பணியிடங்கள் அவர் கடந்து வந்திருக்காரு, அவரை பற்றிய பின்புலம் என்ன? அருண் வந்து ஏற்கனவே வந்து இங்க வந்து சென்னையில வந்து போக்குவரத்து பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இணை ஆணையரா இருந்தாரு. அதே போல மதுரையில வந்து ஆணையரா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதற்கு அடுத்ததாக வந்து ஆவடி புதிதாக தொடங்கப்பட்ட ஆவடி மாநகர அந்த ஆணையரகத்தின் வந்து கமிஷனராக நியமிக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தினுடைய டிஜிபிக்கு அடுத்த பொறுப்பாக இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக வந்து பணியாற்றி வந்த நிலையில தான் வந்து தற்போது வந்து சென்னை மாநகர காவல் ஆணையரா வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றியவர் வந்து தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஏடிஜிபியினுடைய ரோல் என்ன? அதற்கு வந்து திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவருடைய ரோல் என்னவா இருக்கும்? டேவிட்சன் தேவாசீர்வாதம் பாத்தீங்கன்னா உளவுத்துறையில வந்து மிகுந்த ஒரு அனுபவம் பெற்றவர். ஏற்கனவே வந்து கடந்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு மேலாக உளவுத்துறையில வந்து அவருக்கு நிறைய அனுபவம் இருந்தது.
அந்த நிலையில தான் அவர் வந்து உளவுத்துறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக கண்காணிக்கக்கூடிய 24/7 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உளவுத்துறையோட அதிகாரிகள் வந்து இருப்பாங்க. அதுல மிகுந்த அனுபவம் பெற்றவர். இதே போல ஏற்கனவே இவர் வந்து மதுரையில வந்து மதுரை காவல் ஆணையராகவும் பணியாற்றிருக்கிறாரு. அதற்கு முன்பாக பல முக்கிய பொறுப்புகளை வைத்து வந்திருக்கிறாரு. இந்த நிலையில தான் தற்போது தமிழகத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு ADGP பொறுப்புக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறார்.